கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். நாம் இன்று கர்ப்பத்தில் போராட்டம் என்கிற தலைப்பின் கீழ் தியானிக்க போகிறோம். ஆதார வசனம் ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 22வது வசனம். அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருந்தன. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பல ஆண்டுகள் மலடியாய் பிள்ளை இல்லாதிருந்து ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள். வயிற்றிலே இரட்டை பிள்ளைகள். இந்த இரண்டு பிள்ளைகளும் வயிற்றிலே இருக்கும் போதே ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ள ஆரம்பித்தன, அதாவது போராட்டம் ஆரம்பித்தன. அதற்கு கர்த்தர் சொன்னார். ஆதியாகமம் 25ஆவது அதிகாரம் 23வது வசனத்தின்படி, இரண்டு ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாகிறது, இரண்டு வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஏற்ற காலத்தில் ரெபேக்காளுக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் பிறந்தார்கள். ஒருவன் ஏசா, மற்றொருவன் யாக்கோபு. ஒருவன் மாம்சத்துக்குரிய சந்ததி, அடுத்தவன் ஆவிக்குரிய சந்ததி. யாக்கோபு போராடுகிறவனாக பிறந்தான். அது மாத்திரமல்ல, ஏசாவோ விட்டு கொடுக்கிறவனாக விளங்கினான். பிரியமானவர்களே, யாக்கோபை குறித்து வேதம் இப்படியாக சொல்லுகிறது. இதை நாம் ஓசியா 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம். அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான், தன் பலத்தினால் தேவனோடே போராடினான். ஹல்லேலூயா. இந்த வசனத்தின்படி யாக்கோபு ரெபேக்காளின் வயிற்றில் இருக்கும் பொழுதே அவனுடைய சகோதரனின் குதிகாலை பிடித்தான். அது மாத்திரமல்ல, கர்த்தரிடத்தில் அவன் போராடி சில விண்ணப்பங்களின் பதிலை அவன் பெற்றுக்கொண்டான். ஓசியா 12ஆவது அதிகாரம் 4வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அவன் தூதனானவனோடே போராடி மேற்கொண்டான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவனோடு மாத்திரமல்ல, தேவ தூதர்களோடு கூட யாக்கோபு போராடினார். கர்ப்பத்தில் போராட்டம் ஆரம்பிக்கிறது. அதாவது ஆவிக்குரிய விதத்தில் கர்ப்பம் என்பது மனதை காட்டுகிறது. ஒருவனுடைய மனதில் தான் மாம்சீக எண்ணங்களும் ஆவிக்குரிய எண்ணங்களும் கர்ப்பம் தருகின்றன. பிரியமானவர்களே, மனதில் தான் பரிசுத்த எண்ணங்களும் வருகிறது, அசுத்த எண்ணங்களும் வருகிறது. அந்த எண்ணங்களில் தான் இச்சைகள் கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்புகின்றன. ஹல்லேலூயா. வேதம் இப்படியாக சொல்லுகிறது. யோபு 15ஆவது அதிகாரம் 35வது வசனத்தின்படி, அப்படிப்பட்டவன் அநியாயத்தை கர்ப்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுகிறான், அவர்கள் கர்ப்பம் மாயை பிறப்பிக்கும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எண்ணங்களிலே நாம் ஜெயமெடுக்க வேண்டும். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இதை நாம் 2 கொரிந்தியர் 10ஆவது அதிகாரம் 5வது வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம். எண்ணங்களில் எப்பொழுதும் மாம்சீகத்திற்கும் ஆவிக்கும் இடையே போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆவி உற்சாகமாய் இருக்கிறது, மாம்சமோ பலவீனம் அடைகிறது. பல வேளைகளில் நீங்கள் பரிசுத்த வாழ்க்கை வாழ நினைக்கலாம், ஆனால் மாம்சமோ அதற்கு விரோதமாக போராடுகிறது. பிரியமானவர்களே, அதிகாலையில் எழுந்து ஆவியில் நிரம்பி ஜெபிக்க நீங்கள் விரும்பலாம், ஆனால் மாம்சமோ இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் என்று சொல்லுகிறது. கர்ப்பத்தில் போராட்டம் என்பது இதுதான். ரெபேக்காளின் வயிற்றிலே 2 குழந்தைகள் மோதிக்கொண்டிருந்த போது ஆதியாகமம் 25ஆவது அதிகாரம் 22வது வசனத்தின்படி, இது எப்படி ஆகுமோ என்று விசாரிப்பதற்காக அவள் கர்த்தரிடத்தில் போனாள். உங்கள் வாழ்க்கையில் பாவத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் இடையிலே போராட்டம் வரும்போது அதை குறித்து கர்த்தருடைய ஆலோசனை பெற தேவ சமூகத்திற்கு நாம் செல்ல வேண்டும். அந்த வேளைகளில் தேவ வசனங்களை நீங்கள் தியானிக்க வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு நீங்கள் செல்ல வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஊழியக்காரர்களின் ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்று ரெபேக்காளுக்கு கர்த்தர் தம்முடைய ஆலோசனையை வெளிப்படுத்தின போது அவள் மாம்ச சந்ததியான ஏசாவை விட்டுவிட்டு யாக்கோபிலே சார்ந்து கொண்டாள். யாக்கோபின் மூலம் தேவ சித்தம் நிறைவேற தன்னையும் தன் மகனையும் முற்றிலுமாக அர்ப்பணித்தாள். அது நிமித்தமாகவே ஆவிக்குரிய சந்ததியை உருவாக்கினாள். இஸ்ரவேலருக்கு அவள் தாயானவள். பிரியமானவர்களே, நீங்கள் எப்படிப்பட்ட செயல்களை கர்ப்பம் தரித்திருக்கிறீர்கள்? உங்கள் சிந்தனைகள் எப்படிப்பட்டது? நீங்கள் பரிசுத்தமாயிருந்தால் உங்கள் சந்ததியும் பரிசுத்தமாயிருக்கும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சொல்லப்பட்ட காரியத்தை நீங்க ஆலோசித்து பாருங்க. கர்ப்பம் என்பது மனதை குறிக்கிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய மனதில் இருந்துதான் 2 விதமான எண்ணங்கள் பிறக்கிறது. ஒன்று மாம்சீக எண்ணங்கள், 2 ஆவிக்குரிய எண்ணங்கள்.
அப்போ ஒரு மனிதன் அக்கிரமம் செய்தான் என்றால் அந்த அக்கிரமம் பாவமாக மாறி அது கர்ப்பம் தரித்து மரணத்தை பிறப்பிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நாம் மிகவும் ஜாக்கிரதை உடையவர்களாக இருக்க வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில போராடுகிற இந்த போராட்டத்தை நாம் மேற்கொள்கிறவர்களாய், பரிசுத்தத்தை காத்து கொள்கிறவர்களாய் நாம் இருக்கும் பொழுது நாம் எளிதில் வெற்றி பெறுகிறவர்களாய் இருப்போம். அது மாத்திரமல்ல, நம்முடைய எண்ணங்களை நாம் ஜெயமெடுக்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவுக்குள் சகல எண்ணங்களையும் சீர்படுத்தி நாம் கீழ்ப்படிய செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு மனதா ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்களை மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க தகப்பனே. அப்பா, இன்று நாங்கள் அப்பா கர்ப்பத்தில் போராட்டம் என்கிற தலைப்பின் கீழ் 2 விதமான போராட்டங்களை நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது தகப்பனே, போராடுகிறதப்பா. நாங்கள் ஆவியில் செயல்பட உமக்கு பிரியமாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா கிருபைகளை கட்டளையிடுவீராக. காலை தோறும் கிருபை புதிதாய் இருக்குமே, புது புது கிருபை நாள் நன்மைனாலும் அப்பா ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகள் அப்பா ஜெபிக்கிற வேளையில் கர்த்தர் தாமே மனமிறங்கி பிள்ளைகளுக்காக அற்புதங்களையும் அதிசயங்களையும் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, ஊழியம் செய்ய வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் முன்னேற வேண்டும் என்றும் அபிஷேகத்துக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தினால் ஒரு அற்புதத்தை காண கிருபைகளை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று வேதம் சொல்லுகிறது தகப்பனே. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அற்புதத்தை காண கிருபை செய்வீராக. பாவத்தை மேற்கொண்டு பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் தாமே கிருபை செய்யுங்க. எங்களை அழைத்த அழைப்பு பரிசுத்த அழைப்புப்பா. அந்த அழைப்புக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து உம்முடைய சித்தம் செய்ய கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்து கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற்றத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா, நான் என்கிறவன் அனுதினமும் சாகிறேன் என்று பவுல் சொன்னது போல எங்களுடைய சுயங்கள் ஆண்டவரே சகலத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நாங்கள் கீழ்ப்படுத்துகிறவர்களாய் இருக்க கர்த்தர் தாமே கிருபை செய்யுங்க. தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று சொன்ன வசனத்தின்படி நாங்கள் அந்த சிலுவையில் அறைந்தவர்களாய் எங்களுடைய இச்சைகளை நாங்கள் மேற்கொள்கிறவர்களாய் இருக்க கர்த்தர் தாமே கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களிடத்தில் இன்னும் அநேக குறைகள் இருக்கிறது தகப்பனே. நீர் விரும்புகிற பரிசுத்தம் எங்களுக்குள் வரட்டும் அப்பா. ஆதி அன்புக்கு நாங்கள் திரும்ப வேண்டும் ஆண்டவரே. நீர் விரும்புகிற அன்புக்கு நாங்கள் திரும்ப வேண்டும் அப்பா. விசுவாசத்தை எங்களுக்குள்ள வர்த்திக்க பண்ணுங்கப்பா. காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஆவிக்குரிய உன்னத அனுபவங்களுக்கு கர்த்தர் தாமே அழைத்து சொல்லும்படியாய் பிள்ளைகள் சுதந்திரத்துக் கொள்ள கிருபை செய்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். God bless you. பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. God bless you.